இப்போ நம்ம ஒரு கதை பார்ப்போம். காணாமல் போன பணப்பை. பணப்பைன்னா மணி, கேஷ்லாம் வச்சுருக்கிற பை பேர் பணப்பை. ஒரு வியாபாரி இருந்தார். அவர் ஆடெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டார். விற்றா என்ன கிடைக்கும்? கையில் பணம் கிடைக்கும். ஒரு பை நிறையா பணத்தை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தார் ஊருக்கு. வர்ற வழியில் அவர் என்ன கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தார், இந்த பணத்தை வச்சு நிறையா ஆடு வாங்கி திரும்பி விற்றா நிறையா லாபம் கிடைக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தவர் என்ன ஆனார், தவறுதலாக கையில் இருந்த பணத்தோட பையை கீழே போட்டார். வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது காணும்னு. உடனே அந்த ஊர் ராஜாட்ட போய், ஐயா இந்த பணப்பையை நான் தொலைச்சிட்டேன், அதை வாங்கி கொடுத்தா 40 ரூபா நான் சன்மானமாக கொடுக்குறவங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறார். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜாவும் தண்டோரை போட்டு யாராவது பணப்பை எடுத்தா இருந்தால் கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்கிறார். ஒரு வயசான பொம்பளை கொண்டாந்து இதை கொடுக்குறாங்க ராஜா கிட்ட. ராஜா வாங்கி பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு, இந்த அப்போ பணப்பை இந்த அம்மாவுக்கு தர வேண்டிய சன்மானத்தை கொடுத்துருப்பா, சன்மானம்னா பரிசு கொடுத்துருன்னு சொல்கிறார். அவர் வாங்கி எண்ணி பார்க்குறாரு, கரெக்டாக இருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை வருது, நம்ம இந்த பாட்டிக்கு பணம் தரக்கூடாது, ஏமாத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயா இதில் என் பையில் வந்து பணம் அதிகமாக இருந்தது, இதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா அந்த பையை வாங்கிட்டு, அப்படின்னா இது உன் பை கிடையாது, உன் பணப்பை கிடைச்சா சொல்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு அந்த பணப்பையை பாட்டிகிட்ட கொடுத்துட்றாரு. இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, பணம் வச்சுருக்கவங்க வரைக்கும் பணக்காரங்க கிடையாது, சொன்ன சொல்ல காப்பாற்றாமல் இருக்கிறவங்க கூட என்னவாங்க, பெருந்தன்மையோட கொடுக்கும் உள்ளம் படைத்தவரே பணக்காரங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மூதாட்டியோட நேர்மையை பார்த்து அவருக்கு பரிசு கொடுத்தாங்க.